பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. உலகே மாயம் வாழ்வே மாயம் நாம் காணும் உலகே. டேய் நிறுத்துறா. யார் இரும்புறது? இரு நான் கண்டினியூ பண்றேன் பாரு. பண்ணு. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம். சகல நானும் இரும்பணுமா? அது இல்ல சகல. நம்மளை இப்படி புலம்ப வச்சு நம்ம வீரத்துக்கு விலை பேசிட்டாலே அந்த அலங்கார வள்ளி. அட அதை விடுறா சகல. நமக்குள்ள எப்படி அந்த வீரம் வந்தது அத பத்தி தான் நான் இப்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதத்தான் நானும் யோசிக்கிறேன். புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? யானையோட பலம் அதுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட பலத்தை அந்த மூசா வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டே அதெல்லாம் விடுறா சகல. என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்க நம்மளே பார்க்க மாட்டேன்ற ஆளுங்களே. அதனால என்ன? நீங்க எங்களை திரும்பி பாருங்க. மனசாட்சியா? இல்ல நாங்க தான் வந்திருக்கோம். ஐயோ வந்துட்டாங்கடா. வாங்க. டேய் ரொம்ப நோண்டாதடா, தரையில தண்ணி வந்துற போகுது. போர் போட்டே தண்ணி வரல, நான் நோண்டி எப்படி வரும்? என்னாச்சு? ஏன் வெக்கப்படுறீங்க? அது அன்னைக்கு அத்தனை பேரையும் எங்க முன்னாடி பாஞ்சு அடிச்சீங்க. எனக்கு எங்களை பார்த்த உடனே வெக்கப்படுறீங்க? அதான் அது வந்து அதுதானா? அதுதான் அதுதான் எது? லவ். என்ன தைரியம் இருந்தா எங்களை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்லுவீங்க? எங்க அம்மாவை பத்தி தெரியும்ல? உங்க அம்மாவை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். அவங்க ஆடாத ஆட்டமா நாங்க லவ் பண்றேன்னு சொன்னது உங்க அம்மாவை இல்ல உங்கள. ஐயோ ஐயோ என் ஆளு சிரிச்சிட்டா. இவளும் சிரிச்சிட்டா. நாசமா போச்சு. இல்ல நல்லதா போச்சு. என்ன அவங்களும் போர் போடுறாங்களா? ஆமா நீங்க எதுக்கு வெக்கப்படுறீங்க? ஏய் நீ எதுக்கு வெக்கப்படுற? நீயே வெக்கப்படுற? அதான்டி. அதானா? அதான் லவ்வா? ஆமா. அது எப்படி உனக்கு தெரியும்? இங்கேயும் அதான். நாம ஜெயிச்சிட்டோம். கீதா ஐ லவ் யூ. சீதா ஐ லவ் யூ. ஐயோ நான் உங்களை லவ் பண்ணல. ஐயோ நான் உங்களை லவ் பண்ணல. அப்புறம் இங்க எதுக்கு வந்தீங்க? ட்ரையல் பாக்குறதுக்கா? ஐயோ இது என்ன டிரைவிங் ஸ்கூலா இல்ல லவர் ஸ்கூலா? பிச்சு புடம் பிச்சு. எங்களை எல்லாம் பார்த்தா என்ன இழுச்சு வா பைய மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயோ அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாதீங்க? கிட்டு நான் உங்களை தான் லவ் பண்றேன். நட்டு நான் உங்களை தான் லவ் பண்றேன். லவ் பண்றாங்களா? நாங்களும் உங்களை தான் லவ் பண்றோம். அப்புறம் ஏன் மாத்தி சொன்னீங்க? சும்மா ஒரு தமாசுக்கு. ஆமா சகல. அப்பா நாங்க ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம். நாங்க ஆரம்பிச்சதுல இருந்தே பயந்துட்டு தான் இருக்கோம். சீதா எப்ப நீ உன் லவ் சொன்னியோ அந்த நிமிஷமே உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன வேணாலும் கேளு. அதே தான் நானும். கீதா உனக்கு நான் ஏதாவது தரணும்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணா கேளு நான் தர்றேன். விரல் வேணுமா? எனக்கு உங்க அன்பு மட்டுமே இருந்தா போதும். அப்ப உனக்கு என் அன்பு மட்டும் போதுமா? ஐயா வெறும் உங்க அன்பை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? என்ன இதெல்லாம் தெருவுல வச்சு விற்க போறாளா? சிச்சி இதெல்லாம் நம்ம களவாண்டதுடா. எந்த களவாணி பையன் இதெல்லாம் வாங்குவான்? ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு. பாக்கும் போதே கண்ணை இழுக்குது. என் கண்ணை தானே சொன்னேன். சி நான் அந்த பாட்டில சொன்னேன். ரொம்ப அழகா இருக்கு. சீ இவ்வளவுதானா? ஒரு நிமிஷம் இருங்க. டேய் உன் ஆளு முதல்ல ஆசைப்பட்டு கேக்குறா. குடேடா. டேய் என்கிட்ட இருக்கிற எதை வேணாலும் கேட்கட்டும். ஆனா இதை மட்டும் தர மாட்டேன்டா. ஏன்டா? முதல்ல நான் ஆசைப்பட்டு கேக்குறத குடுக்கறதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க. அப்படின்னா என் மேல வச்சிருக்கிற அன்பு போய் காதல் போய் பாசம் போய் எல்லாம் போய் நாங்க கிளம்புறோம். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. டேய் சின்ன பையன் சீண்டி விட்டு விளையாட்டு பாத்துக்கிட்டு இருக்கறான். நீங்க இது எடுத்து போங்க. அட கொண்டு போங்க. அட சும்மா எடுத்து போங்க. இந்தாங்க நீங்களே வச்சுக்கங்க. Thank you. பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். I love you கிட்டு. I love you.
ஓகேடா நட்டு, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க போயிட்டோம். சரிங்க. சரி, உங்ககிட்ட அடிக்கடி பேசணும்னா என்ன பண்றது? இங்க வந்து பேசிட்டு போயிட வேண்டியதானே? ஐயா, நான் அத சொல்லல. நான் நினைச்ச நேரம் பேசணும்னா என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிட்டோம்னா அடிக்கடி பேசிட்டே இருக்கலாம். கொஞ்ச நாள் த்ரில்லா லவ் பண்ணிட்டு அப்புறம் தான் மேரேஜ். அப்படினா எப்படி பேசுறது? போன்ல பேசலாமா? போன்ல பேசலாமே. அப்ப போன் நம்பர் அது வந்து 24336390. டிக்கெட் நம்பர். நம்ம டிக்கெட் நம்பர். அப்படியா? சரி, நாங்க போன் பண்றோம். பை டா கிட்டி. நட்டு. பை. சாரி, இட்ஸ் ஓகே. சார், அந்த பாட்டில கொண்டு போறாங்க சார். டேய், கிட்டு அவன் லவருக்கு காதல் பரிசா கொடுத்துட்டான். டேய், நான் எங்கடா கொடுத்தேன்? நீ தான்டா குரங்கு மாதிரி புடிங்க கொடுத்த. டேய், அத மட்டும் நான் புடிங்க கொடுக்காம இருந்தா உன் வாழ்க்கை காதல் இல்லாம கேள்விக்குறியா இருக்கும். அதெல்லாம் சரிதான். எனக்கு என்னமோ அந்த பாட்டில் போனதுல இருந்து எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. டேய், பாட்டில் எங்கடா போச்சு? உன் வருங்கால பொண்டாட்டிக்கிட்டு தானே. என்னைக்கு இருந்தாலும் திருப்பி வரும், சும்மாறா. அது சரிதான். வருங்கிற அவளே வர்றா, அது வராதா? வரும். சரியில்லை, தப்பு. இதனால உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிரச்சனை தான். நல்லா இருக்குல்ல? கியூட்டா இருக்கு. கீதா, இந்த பாட்டில் இங்க வந்த உடனே கொஞ்சம் மனசுக்கு உற்சாகமா இருக்குல்ல? அது மட்டுமா உன் உற்சாகத்துக்கு காரணம்? போடி, உனக்கு வேற வேலையே இல்ல. மனசுல உண்டான காதல் ஜெயிச்சிட்டாலே ஒரு சந்தோஷம் தானே? எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா? நம்ம மனசார நினைச்சவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆனா அம்மாவை நினைச்சாதான் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம். போடி, அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். இல்லடி, ஸ்டேட்டஸ் கௌரவம் அது இதுன்னு புலம்புவாங்களே. இது எல்லாத்தையும் விட நல்ல மனசுதான் முக்கியம்னு அம்மாக்கு புரிய வைக்கணும். சீதா, கீதா, இன்னைக்கு காலேஜ் எல்லாம் இல்லையே, எங்க போயிட்டு வரீங்க? அது அது வந்து மம்மி, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம். காலையிலேயே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு தான் நினைச்சோம். ஆனா நீங்க அதுக்குள்ள ஃபேக்டரிக்கு கிளம்பி போயிட்டீங்க. அதான் போன் பண்ணி கேட்டிருக்கலாமே. கேட்டிருக்கலாம், ஆனா லைன் எங்கேஸ்டா இருந்துச்சு மம்மி. என்னடி Dress இது? இந்த மாதிரி Dress போட உனக்கு அசிங்கமா இல்ல? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சாரி மம்மி. ஆல் ரைட், உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளைங்க பெரிய இடம், நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து. அடுத்த வாரம் பெண் பார்க்க வராங்க. அது வரைக்கும் நீங்க காலேஜ் கூட போக கூடாது. இல்ல மம்மி. நோ, நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. இந்த அலங்காரவல்லி சொன்னா சொன்னதுதான். மம்மி மம்மி, இப்ப என்னடி பண்றது? நம்ம காதலுக்கு அல்பாயுசா? இல்லடி, தீர்காயுசு. நம்ம காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிப்போம், அது உறுதி. ஒழுங்கா காலம் கூட. டேய், என்னடாச்சு? குருவே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. உங்க காலை நாங்க பிடிக்கலாம், இந்த தடியனுங்க காலை எதுக்கு பிடிக்கணும்? டேய், எவன் ஒருத்த ஆபத்துல காப்பாத்துறானோ அவன் தான்டா உண்மையான சிஷ்யன். குரு அடி வாங்கும் போது நான் கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு சொன்னியே, நீ யாடா சிஷ்யன்? ஹாஜி காஜி என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினவங்க, அவங்க காலை பிடிங்க. என் காலை பிடிச்ச புண்ணியம் கிடைக்கும். பிடிங்கடா. ஒழுங்கா அமுகடா. ஏதோ ஒரு தடவை அவங்க காப்பாற்றுறதுக்காக இந்த அளவுக்கு எங்களை மட்டன்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் அப்படித்தான்டா பேசுவேன். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்ல வேற இடத்த காலி பண்ணிட்டு போங்கடா. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண போறீங்க. என்னடா மிரட்டுறீங்களா? இல்ல, எச்சரிக்கை பண்றோம். எங்க உதவி இல்லாம எதையுமே ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சிட்டா எங்க ஆயுசு புறாவும் நீங்க சொல்றபடி கேக்குறோம். டேய், நான் ஜெயிச்சிட்டா உங்களை ஏன்டா கூட வச்சுக்க போறேன்? எனக்கு தான் ஹாஜி காஜி இருக்காங்களே, அவங்களே எனக்கு போதும்டா. குருவே, எங்களை பகச்சிக்காதீங்க, அது அவ்வளவா நல்லதில்ல. நீங்க எல்லாம் ரொம்ப அதிகமா பேசுறீங்க. மந்திர புத்தகத்தை எடுத்து படிச்சு கிளியா பூனையா மாத்திடுவேன். ஏன்டா சிரிக்கிறீங்க? நீங்க மந்திர புக் எடுத்தாவே தப்பு தப்பா படிப்பீங்க.
அப்படி ஒரு நாள் மந்திர புக்க தப்பா படிச்சு குரங்காவோ கிளியாவோ மாறிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்து சிரிச்சோம். என்கிட்ட விதையை கத்திக்கிட்டு என்னை விட பெரிய ஆள் ஆக முடியுமா? நான் படிக்கிற மாதிரி யாரால மந்திரம் படிக்க முடியும்? என்னால படிக்க முடியும். ஏற்கனவே கொம்பு மேட்டர்ல ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஏ, அதெல்லாம் குருட்டாம்போக்கில் நடந்த விஷயம். இனிமே அதெல்லாம் நடக்காது. சவாலா? சவால். அந்த புக் எடுங்க. டேய் தட. இந்த எனக்கு இப்ப அல்வா வேணும், கொண்டு வா பார்க்கலாம். அவ்வளவுதானே? இப்ப கொடுக்குறேன். டேய் எந்திரிச்சு அந்த பக்கம் போடா. ஆளப்பாரு திருமலை நாயக்கர் மகள் தூண் மாதிரி. நீங்க இந்த பக்கம் வாங்கடா. வாங்கடா அந்த பக்கம். இனிமே நாம தனி, அவங்க தனி. ஓம் க்ளீம் நமஹ அல்வாய நமஹ. ஓம் க்ளீம் காளி அல்வாய நமஹ. ஓம் க்ளீம் காளி அல்வாய நமஹ. ஓம் க்ளீம் காளி அல்வாய நமஹ. ஓம் க்ளீம் ஐம் அல்வா 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 அல்வாய நமஹ. ஓம் ஓம் க்ளீம் க்ளீம் அல்வா 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 அல்வாய நமஹ. ஓம் ஓம் அல்வாய நமஹ. No, no. என்ன இங்க லுக்கு? அக்கட சூடு. குருவே, நீங்க கேட்ட அல்வா இந்தாங்க. யாருக்குடா வேணும் இந்த மானம் கெட்ட அல்வா? இப்ப என்ன சொல்றீங்க? நிறுத்துங்கடா. என்னடா ரொம்பவே துள்றீங்க? அடுத்து என்னோட சாய்ஸ். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, கொண்டு வரேன். குருவே, எனக்கு லட்டு வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு போண்டா வேணும். உங்களுக்கு போண்டா, உங்களுக்கு லட்டு. கொண்டு வரேன். கொடுங்கடா அந்த புக்க. லட்டு போண்டா. ஓம் லட்டாய நமஹ. ஓம் போண்டாய நமஹ. 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 ஓம் மைசூர் போண்டாய நமஹ. காஜி, உங்க குருவுக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் பக்கத்திலேயே இருங்க. டேய் வாங்கடா. ஆஜி, இந்த மந்திர புக் எடுத்துக்கிட்டு ஓடிடலாமா? நானும் அதே தான் நினைச்சேன். எத்தனை நாளைக்கு தான் அடிமையா இருக்கிறது? ஆமா, இன்னைக்கு ராத்திரியே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த மந்திர புக்கை எடுத்துக்கிட்டு கம்பி நீட்டிடலாம். கௌதம், கௌரி,
என்னாச்சு கௌதம்? வழக்கம் போல இன்னைக்கு உங்க அம்மா உங்களை திட்டிட்டாங்களா? திட்டறதுக்கு அம்மாவும் திட்டு வாங்குறதுக்கு நாங்களும் ஒரே வீட்ல உயிரோட இருக்கோமே மூசா. ஆனா என்னாச்சு கௌதம்? ஏன் இப்படி பேசுற? பதில் சொல்லு கௌதம். கும்பகோணத்துல நடந்த தீ விபத்தால நாங்க 2 பேரும் ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். அந்த பிஞ்சு குழந்தைங்களோட ஆத்மா சாந்தி அடையத்தான் காலையில இருந்து 6 மணி வரை மௌன விரதம் இருக்கும். நாமெல்லாம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த கடவுளுக்கு கருணையே கிடையாதா? பாவம், அந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சோ அவங்களுக்கு ஏன் இந்த கொடுமையான தண்டனை? அவங்க மனசுல எத்தனை கனவுகள், எத்தனை கற்பனைகள் இருந்திருக்கும். ஆனா அத்தனை குழந்தைகளும் கரைக்கட்டையா கடக்குறாங்களே மூசா. இந்த காலத்துல குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு கூட பாதுகாப்பே இல்லாம போச்சே மூசா. உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தைங்களை பெத்தவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, உன் பிரச்சனை என்னாச்சு? இந்த இழப்போட கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் உயிரோட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து வாழ்ந்துதானே ஆகணும். நானும் என் பாட்டில தேடி தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன சொல்ற? அந்த பாட்டில் கிட்ட நட்ட வீட்ல தானே இருக்கு. இப்ப அங்க இல்ல. அத அவங்க லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டிலுக்காக இப்ப நான் அந்த பொண்ணுங்க வீட்டுல அடைக்கலம் ஆயிட்டேன். அதோட அவங்க காதலை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் என்கிட்ட இருக்கு. மூசா மூசா ஹாய் 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 மச்சி. நீ இங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, அங்க உன் தாத்தா அந்த மூசாவை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? அவர் பண்றது ஒன்னும் புரியல. உன்கிட்ட சொல்றேன், உனக்காவது புரியுதான்னு பாரு. இனிமே என் பேர மூசா முழுக்கை சட்டையோட தான் இருப்பான். இத பத்தி யாரும் எதுவும் கேட்க கூடாது. ஏன்மையா சொல்றீங்க? அவங்கள்ட்ட சொல்லுங்க. இது என் கட்டளை. ச்சே, இந்த தாத்தாவோட நடவடிக்கையை புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப எதுக்கு டூப்ளிகேட் மூசாவுக்கு முழுக்கை சட்டை? அதான் தெரியலேன்னு சொன்னல. நான் உன்னை கேட்கல, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி மச்சி, நம்ம முன்னால நிறைய கேள்விகள் இருக்கு. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். அதுக்காக நம்மோட முயற்சிகளை நாம கைவிட முடியாது. நீ அந்த மூசாவை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வா. உண்மைகள் வெளியே வரும். நான் அந்த பாட்டில அடையற வழியை பார்க்கறேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்.